அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எதிரிகள்னால தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பாரு எது கிடத்தாலும் மாதிரி விஷயங்கள் செய்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா எதிரிகள் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த சபக்கட்டு மந்திரத்தை ஜெபிச்சு நீங்கள் அதை பிரயோகம் பண்ணும்போது எதிரி என்ன செய்வான்னா உங்களை பார்த்து வசியமாக ஆரம்பிச்சிருவான். சரிங்களா? உங்களை அவன் பார்த்தோன்னே அவனுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், போதும் இதுக்கு மேலே பாவம் ஒன்றும் செய்ய வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு எதிரி உங்களுக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிருவான். எதிரி உங்களுக்கு மயங்க ஆரம்பிச்சிருவான். சரிங்களா? இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா இது சபகட்டு மந்திரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரியை வந்து ம மயக்க வைக்கும் மந்திரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஏகப்பட்ட முறைகளில் சொல்லுவாங்க. இந்த முறையை பார்த்தீங்கன்னா எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்தில் போய் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சுக்கு அந்த இடத்துல கட்டுப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரயோக முறையை பண்ணலாம். அதே போல் நீங்கள் ஒரு சொத்து பிரச்சனைக்கோ இல்லை ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி நீங்கள் அதை செயல்படுத்திட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் வந்து உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இது போன்ற எல்லா விஷயத்திற்கும் இந்த செபக்கட்டு மந்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உடலில் இந்த ஏவல் பிரச்சனையினால் நித்தம் வாழ்க்கையில் தொந்தரவுல அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான். உடல் அந்த ஏவல் இருந்துட்டு தீய சக்தி பேய் பிசாசு கோளாறு இருந்துட்டு ஏதாவது ஒரு துருதேவதைகள் உடலுக்குள்ளே இருந்து வந்து அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது போல் பிரச்சனை உள்ளவங்களாம் நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறையை பண்ணுங்கள். சரிங்களா? அதாவது நீ என்ன செய்யணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நான் சொல்லக்கூடிய பௌர்ணமி நாள் அன்னைக்கணும் இல்லைன்னா வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு ராகு காலத்தில் நான் சொல்லக்கூடிய மூலிகையை காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து எடுத்துக்கிறணும். என்னென்ன மூலிகை அப்படின்னா வெள்ளருக்குன் வேறு, விஷ்ணுகிராந்தி வேறு, வேப்ப மரத்துடைய வேறு, இந்த 3 வேரையுமே காப்பு கட்டி சாபம் போக்கி எடுத்து புடம் போட்டு அதை வந்து அப்படியே கறித்தூள் போல் இல்லை சாம்பலாக்கி அந்த சாம்பலை சுத்தமான நாட்டு மாட்டு பசி விபூதியோடு கலந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு தாம்பாள தட்டுலையோ இல்லை ஒரு மண் கலையத்துலையோ நீங்கள் என்ன செஞ்சிருன்னா கொட்டி அதை அந்த மண் கலையத்தை கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 6 நாளைக்கு இந்த மந்திரத்தை உரு கொடுக்கணும். இப்படி உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த விபூதி வந்து உயிர் பெற ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு இந்த விபூதியை ஒரே ஒரு சிட்டிகை அளவு கையில் எடுத்துக்கிட்டு ஒரு நல்லா வெள்ளஞ்ச இளநீர் கொஞ்சம் எடுத்து அதை வெட்டி கண் திறந்து அந்த இளநீ தண்ணீருக்குள்ளே அந்த சிட்டிகை விபூதியை போட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் சரி இல்லை ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும் உங்களுக்கு சாதகமாக அந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த பிரயோக முறை நீங்கள் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு வெற்றிவிட முடியும். அதே போல் ஒரு இடத்துல நீங்கள் பேச போகிறீங்க, அந்த இடத்துல பேசக்கூடியவங்க உங்களுக்கு மயங்கணும் உங்களுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண விபூதியை கொஞ்சோண்டு இளநீரில் எடுத்து போட்டு இது பண்ணிக்கலாம். அதே போல் இந்த தொடர்ந்து செய்வனை ஏவல் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மாதிரி இளநீரில் போட்டு குடிக்கலாம். இதே விபூதியை ஒரு தாயத்தில் அடைச்சி வலது மணிக்கட்டுலையும் இல்லை இடுப்புலையோ கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எதிரி செய்யக்கூடிய எந்த சூழ்வினைகளாக இருந்தாலும் பக்கத்தில் நெருங்காமல் உங்களை கவசமாக இருந்து காக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான முறை. சரிங்களா? இது ஏகப்பட்ட முறைகளில் பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.